அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர் பக்கம் சென்றார்கள். 2 கபூர் அதாபு செய்யப்படுகிறது. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்கள், யா ரசூலல்லாஹ், 2 கபூர் அதாபு செய்யப்படுகிறதே, இவர்கள் செய்த பாவம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு எம்பெருமான ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கபூர் சிறுநீர் கழித்தால் இவர் சுத்தம் செய்யாதவர், 2வது கபர் புறம் பேசுபவர் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் பேரிச்சம்பழத்தின் ஈரமட்டை ஒன்று எடுத்து அதை 2ஆக பிரித்து ஒரு கபரில் வைத்து இன்னொரு கபரில் வைத்து விட்டு, யா அல்லாஹ் யா ரஹ்மானே, இந்த ஈரம் காயும் முறையாவது இவர்களின் அதாபை நீ குறைப்பாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அடுத்த நாள் வரவில்லை. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள், என்னுடைய தந்தையே, நான் உங்களுக்கு நேற்று விருந்துக்கு சொன்னேனே, நீங்கள் வரவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஃபாத்திமாவே, நான் உனது இல்லத்துக்கு நான் வந்தேன். வீட்டு பர்தாவிலே உருவப்படம் போட்டிருந்தது, அதை பார்த்து நான் திரும்பிவிட்டேன் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், உருவப்படம் உள்ள வீட்டிற்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள், அதனால் நான் திரும்பி வந்து விட்டேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடம் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நீங்கள் ஜியாரத் செய்ய வேண்டுமா? 1 அல்லாஹ்வின் இல்லம் மக்காவுக்கு செல்லுங்கள். 2 எனது பள்ளி மஸ்ஜிதில் நவபி செல்லுங்கள் மதீனா. 3 மஸ்ஜித் முஹத்தஸ் பலஸ்தீனை செல்லுங்கள் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் உங்களிடம் 2ஐ விட்டு செல்கிறேன், நீங்கள் அந்த 2ஐயும் பற்றி பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் வழி தவறிவிட மாட்டீர்கள் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1 அல்லாஹ்வின் திருக்குர்ஆன், 2வது என்னுடைய ஹதீஸ் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4 விஷயங்களுக்கு பதில் கூறாதவரை அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் இருந்து யாரும் நகர முடியாது. 4 விஷயங்களுக்கு பதில் கூறாதவரை அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் இருந்து யாரும் நகர முடியாது. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.